பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சேர்ந்து பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, என்னை மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கணமும் வல்லமையும்
பிலிப்பியர் 3:14 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நம்மை அழைத்ததற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. நித்திய ஜீவனை தருவேன், மோட்சத்தில் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் தருவேன் என்ற ஒரு இலக்கை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கை தொடருவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக, இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இடையூறுகள் இல்லாமல் இல்லை, பாடுகள் இல்லாமல் இல்லை. எத்தனை விதமான உபத்திரவங்களை சந்தித்த ஒரு மனிதன். ஆனாலும் பாருங்கள், பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். அந்த இலக்கை என் கண் முன்பாக வைத்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்படியாவது அந்த இலக்கை நாம் தொட்டுவிடக் கூடாது, அந்த பரிசை நாம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக சாத்தான் பல விதங்களில் நம்மோடு கூட போராடுகிறான். பலவிதமான இடையூறுகளை நமக்கு கொண்டு வந்து போட்டு தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிறான். இவர்கள் ஜெபித்தால் தானே ஜெயம் பெறுவார்கள், ஜெபிக்க முடியாதபடி போராடுவான். வேதத்தை வாசித்து வசனத்தை அறிந்தால் தானே அவர்கள் ஜெயிப்பார்கள். வசனத்தை வாசிக்க விடாமல், அதற்குரிய நேரத்தை செலவு பண்ண விடாமல் நமக்கு போராட்டங்களை கொண்டு வருவான். நம்முடைய பரிசுத்தத்தில் அவர்கள் முன்னேறி இருந்தால் தானே இங்கு பரலோகத்தில் பங்கெடுக்க முடியும். இவர்கள் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அவர்களுக்கு பலவிதமான போராட்டங்களை கொடுப்போம் என்று அவன் நம்மோடு கூட இலக்கை நாம் பெற்றுவிடக் கூடாதபடி, அடையக்கூடாதபடி, பரிசை பெற்றுவிடக்கூடாதபடி நமக்கு எதிரடையாகவே செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் நாம் சோர்ந்து போகாதபடி, பரமன் இயேசு நம்மை அழைத்த அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்து அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்திலே நாம் நின்று விடக்கூடாது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அந்த நேரத்தில் நாம் தளர்ந்து போனாலும், சோர்ந்து போனாலும், நம்மால் ஜெபிக்க முடியாமலோ, வேதத்தை தியானிக்க முடியாமலோ, பரிசுத்தத்தில் வளர முடியாமலோ, பலவித இடையூறுகள் வழியாகவோ நாம் போனாலும் தளர்ந்து விடாதபடி, பரிசை நான் பெற்றுக்கொள்வேன், இலக்கை நான் அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு கூட பவுல் அப்போஸ்தலன் போல நாம் தொடர்ந்து போவோமானால் நிச்சயமாக அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இலக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக கிறிஸ்து இயேசு என்னை அழைத்தாரோ அந்த பரிசை, அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு பவுல் இருந்தது போல தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் அதற்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரமன் இயேசு அழைத்த பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லி பவுல் ஓடினது போல எத்தனை உபத்திரவம், எத்தனை அடிகள், எத்தனை காவல்கள், எத்தனை கப்பர் சேதங்கள், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது ஒன்றும் என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த பரிசை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு ஓடினது போல எங்கள் வாழ்க்கையிலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், மன உளைச்சல்கள் வந்தாலும், ஆண்டவரே எதிர்ப்புகள் வந்தாலும், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தாலும், எல்லாவற்றின் நடுவிலும் நான் பந்தய பொருளை, அந்த இலக்கை, பரிசை அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஓடி வந்து ஒவ்வொருவரும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.